ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அமெரிக்காவிடமிருந்து 2 அதிநவீன ஆயுதங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுல ஒன்னு இந்திய கடற்படையோட வலிமையை மிகப்பெரிய அளவுல உயர்த்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு ஆயுதம் இந்திய விமானப்படையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு பேர் உதவியா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து என்ன ஆயுதங்களை வாங்க போறாங்க, இதன் மூலமா இந்திய முப்படைகளோட வலிமை எப்படி அதிகரிக்கும், இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள ஆயுதங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை ஒரு ஆப்பிரிக்க நாடு வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க, எதற்காக அந்த விமானங்களை வாங்க போறாங்க, இந்தியாவின் தேஜஸ் விமானத்திற்கு போட்டியா இந்த டீல்ல எந்த விமானம் இருக்கு, தேஜஸ் விமானம் இந்த போட்டியில ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் காசா யுத்தத்தை பார்த்தீங்கன்னா ட்ரோன்களோட பயன்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கு. உலகின் பல நாடுகள் ட்ரோன்களை தங்களுடைய படையில் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களுடைய படையில் அதிக அளவுல ட்ரோன்களை இணைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுல தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கும் தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் அதிக அளவுல தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில சீனா மற்றும் பாகிஸ்தானை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா அமெரிக்காவின் பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சாங்க. அமெரிக்காவிடம் பிரெடேட்டர் பி ட்ரோன்கள் தங்களுக்கு தேவை அப்படின்னு லெட்டர் ஃபார் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா அமெரிக்கன் பார்லிமெண்டோட காங்கிரஸ் இந்தியாவுக்கு பிரெடேட்டர் பி ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி கொடுக்காம காலம் தாழ்த்தி வந்தாங்க. இதற்கு காரணமா சொல்லப்பட்டது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதியான குர்பத்வான் சிங் பன்னு அப்படிங்கிறவன இந்தியாவின் உளவு அமைப்பான ரா கொலை செய்ய முயன்றதா அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA குற்றம் சுமத்தினாங்க. இந்த விஷயம் காரணமாக தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பாதிக்கப்பட்டிருப்பதா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. இந்த சூழ்நிலையில இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அமெரிக்கன் காங்கிரஸ் இந்தியாவுக்கு பிரெடேட்டர் பி ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கான ஒப்புதலை கொடுப்பாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து 31 பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்க போறாங்க. இந்த 31 ட்ரோன்கள்ல 15 ட்ரோன்களை இந்திய கடற்படை இயக்க போறாங்க. இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படை தலா 8 ட்ரோன்களை இயக்க போறாங்க. அமெரிக்காவின் பிரெடேட்டர் பி ட்ரோன்களை இந்தியா தேர்வு செய்வதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது ஏற்கனவே இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை இந்திய கடற்படை லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த ட்ரோன்களோட செயல்திறன் இந்திய கடற்படைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை தான் விமானப்படை மற்றும் தரைப்படைக்கு இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து இந்த 31 பிரெடேட்டர் பி ட்ரோன்களை 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்க போறாங்க. இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்து கொடுக்க போறாங்க. இந்த வருடத்தோட மார்ச் மாதத்துல பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்வதற்கான லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அமெரிக்கா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை வாங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்கள் தான் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன். அமெரிக்கா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சிரியா, ஈராக், ஈஜிப்ட் போன்ற பல்வேறு நாடுகள்ல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல ஈரானிய ராணுவ ஜெனரலான சுலைமானிய அமெரிக்கா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அசாசினேட் செஞ்சாங்க. இந்த ட்ரோன்களை தாக்குதல் தவிர உளவு தகவல் சேகரிப்பதற்கும் ரோந்து செல்வதற்கும் இந்தியாவால பயன்படுத்த முடியும். இந்திய கடற்படை இந்த ட்ரோன்களை பிரதானமா இந்திய பெருங்கடல் பகுதியை சர்வேலன்ஸ் செய்வதற்கு பயன்படுத்த போறாங்க. அதாவது அமெரிக்காவிடமிருந்து
30 P-8I பொசைடன் மேரிடைம் சர்வேலன்ஸ் விமானங்களை இந்தியா இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்களோடு இணைத்து இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க. இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படை இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த டீல்ல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை நேட்டோ நாடுகள் தவிர வேற எந்த நாட்டிற்கும் ஏற்றுமதி செஞ்சது கிடையாது. இதுதான் முதல் முறையா நேட்டோல இல்லாத ஒரு நாட்டிற்கு இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்களை அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய போறாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா 300க்கும் மேற்பட்ட பிரெடேட்டர் பி ட்ரோன்களை தயாரிச்சிருக்காங்க. இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்கள் பிரான்ஸ், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, போலந்து, ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம் போன்ற பல்வேறு நாடுகளின் கடற்படை மற்றும் விமானப்படைகள் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பிரெடேட்டர் பி ட்ரோன்கள் 11.7 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 5670 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்கள்னால 2520 கிலோகிராம் எடை கொண்ட சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு ஹனிவெல் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட TPE 33110 டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 390 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 11,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த பிரெடேட்டர் பி ட்ரோனோட சிறப்பு அம்சமே இந்த ட்ரோன்கள்னால அதிக நேரம் பறக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 40 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இப்படி அதிக நேரம் பறக்கிறதுனால இந்த ட்ரோன்கள்னால டார்கெட் தன்னுடைய தாக்குதல் வரம்பிற்குள் வரும் வரைக்கும் காத்திருந்து தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 40,000 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்ல ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து செல்வதற்கு 9 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி பல்வேறு விதமான மிசைல்ஸ், பாம் மற்றும் சென்சார்களை இந்த ட்ரோன்கள்னால எடுத்து செல்ல முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்கள்னால பேவ்வே 4 அப்படிங்கிற அதிநவீன லேசர் கைடட் பாமை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம பிரிம்ஸ்டன் அப்படிங்கிற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களையும் இந்த ட்ரோன்கள்னால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது தவிர அமெரிக்க தயாரிப்பு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களான AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல்கள், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட் ATAS அப்படிங்கிற ஏர் டு ஏர் ஸ்டிங்கர் மிசைல் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள்ல 360 டிகிரி கவரேஜ் கொண்ட சர்ஃபேஸ் சர்ச் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷன்களை மிக சிறப்பா செய்ய முடியும். பிரெடேட்டர் பி ட்ரோன்களை பயன்படுத்தி ஆன்டி சம்மரின் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா இந்தியாவால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில ஊடுருவல் நடத்தக்கூடிய சீன நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க முடியும். அடுத்து இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள இரண்டாவது ஆயுதம் என்னன்னா, அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் GE-414 விமான இன்ஜின். இந்த இன்ஜினை இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK-2 மற்றும் MQ-9 விமானத்துல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட GE-414 இன்ஜினை இந்தியா வாங்க போறாங்க. இதுல முதற்கட்டமா அமெரிக்கா 99 GE-414 இன்ஜினை இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த விமான இன்ஜின் ஒப்பந்தத்துல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அமெரிக்கா GE-414 இன்ஜினோட 80% தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. இதன் மூலமா GE-414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கும் அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்க போறாங்க. இந்தியா இந்த GE-414 இன்ஜினை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தேஜஸ் MK-2 விமானத்துல பயன்படுத்த போறாங்க. இது தவிர இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் விமானத்திலையும் பயன்படுத்த போறாங்க. AMCA விமானத்துல முதல் 40 விமானங்கள்ல இந்த GE-414 இன்ஜினை தான் இந்தியா பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம AMCA விமானத்தோட 5 புரோட்டோடைப்லையும் இந்த இன்ஜின்களை தான் இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல உள்ள பெரும்பாலான விமானங்கள்ல இந்த GE-414 இன்ஜின் தான் பயன்படுத்தப்பட உள்ளது. GE-414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான அனுமதியை இன்னும் ஓரிரு மாதங்கள்ல அமெரிக்கா
அமெரிக்கா கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஏவியானிக் செக்டார் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். உள்நாட்டிலே விமான இன்ஜினை தயாரிக்கணும் அப்படிங்கிற இந்தியாவுடைய கனவும் நனவாகும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் GE414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிக்கும் பொழுது இந்தியாவுக்கு விமான இன்ஜின் தயாரிப்பு குறித்து பல விஷயங்கள் தெரிய வரும். இதை பயன்படுத்தி வரும் காலத்துல இந்தியாவால சொந்தமா விமான இன்ஜின்களை தயாரிக்க முடியும். அதனால ஏரோஸ்பேஸ் ஃபீல்ட்ல தலை சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற இந்தியாவுடைய முயற்சியும் நிறைவேறும். இந்த GE414 இன்ஜின் ஒப்பந்தம் இந்தியாவுடைய ஏரோஸ்பேஸ் செக்டாருக்கு மிகவும் முக்கியமானது. இரண்டாவது அப்டேட், இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு நைஜீரியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நைஜீரியா விமானப்படையை சேர்ந்த விமானிகள் இந்தியாவுக்கு வந்து தேஜஸ் விமானங்களை பார்வையிட்டு இருக்காங்க. நைஜீரிய விமானப்படை தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள சீன தயாரிப்பு செங்டு F7S விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு புதிய விமானங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த செங்டு F7S விமானம் MQ-9 விமானத்தை பார்த்து காப்பி செய்யப்பட்ட விமானம். நைஜீரிய விமானப்படையை சேர்ந்த விமானிகளுக்கு இந்தியாவின் தேஜஸ் விமானத்தோட செயல்திறன் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த சூழ்நிலையில சீனா தன்னுடைய JF-17 விமானங்களை நைஜீரிய விமானப்படைக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்தியா நைஜீரிய விமானப்படைக்கு தேஜஸ் MK-9A விமானங்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த விமானம் அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால தேஜஸ் MK-9A விமானம் ரொம்ப லைட் வெயிட் விமானம். அது மட்டும் இல்லாம அதிவேகமா பறக்கக்கூடியது. இதன் காரணமா தேஜஸ் MK-9A விமானத்தை பயன்படுத்தி நைஜீரிய விமானப்படையால உள்நாட்டில் இயங்கி வரும் தீவிரவாத இயக்கங்கள் மீது கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேஜஸ் MK-9A விமானத்துல பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைக்க முடியும். குறிப்பா ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஆயுதங்களை கூட இணைக்க முடியும். இந்திய அரசாங்கம் நைஜீரியாவுக்கு கிரெடிட் லைன் கொடுத்திருக்காங்க. அதுவும் மிகவும் குறைவான வட்டியில. இதனால நைஜீரியா இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நைஜீரிய விமானப்படையில JF-17 Block 2 விமானங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருது. அதனால சீனா நைஜீரிய விமானப்படைக்கு ஆஃபர் செஞ்சிருக்க JF-17 Block 3 விமானங்களை நைஜீரியா வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. சீனாவை பொறுத்தமட்டில் இந்த விமான டீல் எதற்காகனா ஆப்பிரிக்கால தன்னுடைய ஆளுமையை கொண்டு வருவதற்கும் தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் பேருதவியாயிருக்கும். இந்தியாவை பொறுத்தமட்டில் தன்னுடைய உள்நாட்டு ஆயுதங்களை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான். பார்க்கலாம் நைஜீரியா சீனாவுடைய JF-17 விமானங்களை தேர்வு செய்யறாங்களா இல்ல இந்தியாவின் தேஜஸ் MK-9A விமானங்களை தேர்வு செய்யறாங்களான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.